உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகுறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரம்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நீதிதேவன் சனி பகவானின் ஆதிபத்தியம் பெற்ற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே ரொம்ப சிறப்பான யோகங்கள குடுக்க போது. வரிசையா இனி அந்த மாதம் இறுதிக்கு மட்டும் இல்ல. துவக்கத்திலிருந்து இறுதிக்கு நம்ம ஜூன் மாதத்துக்கு மட்டும் இல்ல. எ துவக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கிறனால, இனி வர ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதனால வந்து இந்த மாத துவக்கத்த உங்களோட ஒரு புது பிறப்பா எடுத்துக்கங்க. இன்னைக்கு தான் நான் பிறந்தேன்னு நெனச்சுக்கங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா, அந்த மனநிலை ரொம்ப முக்கியம். எனக்கு இருந்த இவ்வளோ நாள் இருந்த ஊழ்வினை, கர்ம வினைகள் எல்லாம் விலகிருச்சு. நான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவனா பிறந்துட்டேன். அப்படின்னு புது பிறப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியோட இந்த மாதத்த துவங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த யோக பலன்கள் உறுதியான முறையில உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் தெரியப்படுத்துறேன். காரணங்களையும் நானே சொல்லிடுறேன். முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு. அதாவது 7 சனி காலம், பாத சனின்லாம் சொல்லுவாங்க. கும்ப ராசிக்காரர்கள்லாம் வந்து சனிய பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. அது எப்படிப்பட்ட விஷயம்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க உங்க முகத்த நீங்க கண்ணாடியில பார்த்து பயப்படுற மாரி. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு எப்படிங்க கெட்டது செய்வாங்க? எனக்கு என்னோட நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. நான் கும்பராசி, ஜென்மசனி காலம் ரொம்ப பாடாப்பட்டேன். அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அவங்க சுய ஜாதகம் இருக்கு. இன்னும் சில காரணம் தசாபுத்தி காரணங்கள்லாம் நெறைய இருக்கு. எல்லா பழியும் தூக்கி சனி பகவான் மேல மத்தவங்க போடுறாங்கன்னா, நீங்களே உங்க மேல போட்டுக்கிற மாதிரி, நீங்களே வந்து சனிய குற்றம் சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி நண்பர்கள்ட்ட நான் எடுத்து சொல்லுவேன். ஸோ அந்த மாரி வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து மீனம், குருவுடைய வீடு. அந்த உங்க ராசிநாதனுக்கு வீடு குடுத்த குரு பகவான் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில அவருக்கு உச்ச வீடான கடக ராசிக்குள்ள வந்துர்றாரு. ஸோ கடக ராசிக்குள்ள வந்துட்டாருன்னா, அவர் வந்து முழு பலம் பெற்றார். 100% முழுமையான பலத்துல குரு இருக்காரு. உங்க ராசிநாதனுக்கு வீடு குடுத்த ஒரு கிரகம் முழு பலம் பெற்று, உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு திரிகோணத்துல அமர்றாரு. சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் வீட்ல குரு இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, குரு இருக்கிற இடத்துல 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதா அர்த்தம். இது வந்து ஒரு திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். இந்த தொடர்பு இருக்கும் பட்சத்துல குருவுடைய பார்வை சனிக்கு கிடைச்சிரும். உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானத்தோட அதிபதி குருவுடைய பார்வையே கிடைக்குது அப்படின்றபோது வந்து, உங்களோட பொருளாதார நிலை, உங்க குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில இருந்த சங்கடங்கள்லாம் விலகி நல்ல ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு சூழல்லாம் ஏற்பட போது. சொந்த பந்தமெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து இருந்து மகிழ்ச்சியா வாழ்க்கைய வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்க சொல்லுக்கு மரியாதை கூட போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம். என்னடா நம்ம சொல்றோம் யாரும் கேட்க மாட்றாங்க, மதிக்க மாட்றாங்க. அவங்க வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொன்னது நல்லதுக்கு தானே சொன்னோம் அப்படிலாம் நீங்க நெறைய சங்கடப்பட்டுருப்பீங்க. இனிமே அந்த கவலை இருக்காது. இனிமே நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொன்னா தான் சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்பட போகுது. உங்க உங்க வாக்கு மேல எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரப்போகுது. காரணம் என்னன்னா, உங்களுடைய வாக்குஸ்தானமும் 6ஆம் இடமான சேவை ஸ்தானமும் தொடர்பு வருது. சேவை ஸ்தானத்தில யார் இருக்கா? உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கார். குருவும் உங்க ராசிநாதனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மதிப்பையும், செல்வாக்கையும் ஏற்படுத்தி தரப்போறாங்க. அது மட்டும் இல்லாமங்க ஜூன் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு. உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன்
அவரும் அந்த உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து சேரப் போறாரு. இந்த 6ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது வந்து நம்ம கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த, அற்புதமான, பொன்னான யோகம்னு சொல்லலாம். பொன் பொருள் சேர்க்கை, உங்களுடைய குழந்தை பாக்கியம், குழந்தையோட நல்ல வளர்ச்சி, அவங்களோட நல்ல கல்வி, அப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது. எல்லா வகையிலுமே சொல்லலாம். ஆரோக்கியம், கடன் சார்ந்த விஷயங்கள், இருக்க சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து, எல்லா விதத்திலுமே நீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள குருவும், சுக்கிரனும், உங்க ராசிநாதன் சனி பகவானும் சேர்ந்து குடுக்கப் போறாங்க. இத விட இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கு இந்த மாதத்துல. இந்த மாதத்துல அடுத்தடுத்து பல சிறப்புகள் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, மிதுன ராசியில புதனும், அவரோட சூரியனும் சேரப் போறாங்க. இந்த புதாதித்ய யோகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த புதாதித்ய யோகம் செயல்படும் காலத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம்னா செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, சமூக அந்தஸ்து, கௌரவமான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய சூழல், பார்க்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரியான ஒரு மதிமிக்க நபரா நம்ம மாறுறது, இதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து புதாதித்ய யோகம் குடுத்துரும். செவ்வாயோட நிலைமை நல்லா தான் இருக்கு. உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி 4ஆம் கேந்திரத்துக்கு ரிஷப ராசிக்கு போறாரு. ஸோ அவரும் நல்ல பலன் தான் செய்ய போறாரு. ராசியில இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு? ராசியில இருக்கக்கூடிய ராகு, உங்க ராசிநாதன் சனி பகவான போல தான் ராகு. கேது வந்து பார்த்தீங்கன்னா, நிழல்கிரகங்கள்ல கேது வந்து செவ்வாய போல கேது, சனிய போல ராகு. அப்ப சனி உங்க ராசிநாதன் போல ரியாக்ட் பண்ணக்கூடிய, செயல்படக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்ய போறாரு. அதனால வந்து தைரியமா, சந்தோஷமா இருங்க. பல வழியில உங்களுக்கான வருமான, நிதி வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெளிவா சொல்ல முடியும். அதுக்கான காரணம் ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன் இணைவு பெறுறது. நெறைய உங்க 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 மேல மதிப்பு வச்சு, "நீங்க என் கூட இருங்க. நீங்க தான் எனக்கு நல்லாருக்கும்." அப்படின்னு எல்லாருமே விரும்பி உங்கள தேடக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. ஸோ, அதனால உங்களுக்கு டிமாண்ட் கூடிருச்சு. நீங்க உங்களோட தொழில்களாகட்டும், எல்லா விஷயத்திலயும் உங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் போராட்டம் நடத்தி, உங்க தொழில ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க. வேலையில ஒரு நிரந்தரமான சூழலுக்கு வந்துட்டீங்க. வந்துருவீங்க. இனி வர காலத்துலயும் அதெல்லாம் நடக்கும். அதனால வந்து தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். அ மன அமைதி உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு தற்சமய காலத்துல வந்து கடந்த கால கசப்புகள மனசுல வச்சு நெறைய மன சஞ்சலங்கள் இருக்கு. இனிமே மனசு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சரி நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள நீங்க வந்துருவீங்க. அதனால வந்து அதாவது இது எதன் அடிப்படையில சொல்றேன்னா, உங்களுடைய 6ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. சந்திரன் வீட்ல சுபகிரகங்கள் இருக்காங்க. அதனால இனிமே நடக்கிறது நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இயல்பாவே ஏற்பட்டுரும். அதன் மூலியமா மனம் எத நம்புதோ அது நல்லபடியா நடக்கும். அதனால நல்லத நம்ப போறீங்க. நல்லது நடக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் கூட்டு சேர்க்கை. அவங்க இவர் வந்தா தான் இந்த வேலைய முடிக்க முடியும். அவர் வந்தா தான் இந்த வேலைய பார்க்க முடியும். அப்படின்ற விஷயங்கள். குழந்தைங்க படிப்பு விஷயங்கள். ஆரோக்கிய விஷயங்கள். இதெல்லாம் நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஜெனரல் வீக்னஸ் இதனால பாதிப்புகள், உடல் பாதிப்பு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஓவராலா நல்ல பலன் தான் சொல்லலாம். எல்லா வகையிலும் ஏனைய கிரகங்கள் 90% மேற்பட்ட பலன் வந்து நல்ல பலனாவும், ஒரு 10% ஹெல்த் சம்மந்தமாவும் இருக்கிறதுனால, அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா ஒண்ணும் பயம் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு அடித்தளம் வச்சு குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவ தாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவுடைய நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, அ ம உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், அதாவது நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன்.
ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்க போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில, இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்கிறதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில மூலம் ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே, காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசா புத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.